நடிகர் திலகம் சிவாஜியும் பாலாஜியும் நல்ல நண்பர்கள். சிவாஜியை வைத்து பல படங்களை தயாரித்தவர். அவர் கண்ணனாகவும் பல படங்களில் நடித்தவர். தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜி சிவாஜியுடன் தான் பழகிய அனுபவங்களை பற்றி சில விஷயங்களை சொல்கிறார். சிவாஜி நடித்த பராசக்தி படத்துக்கு டிக்கெட் கிடைக்க 2 நாள் கியூவில் நிற்க வேண்டி இருந்தது. படத்தில் அற்புதமாக நடித்திருந்தார். மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருந்தது. அப்போது நான் நரசு ஸ்டுடியோவில் தயாரிப்பு உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். சிவாஜி நடித்த பராசக்தி படத்துக்கு டிக்கெட் வாங்கறதுக்கு வேண்டி 2 நாள் கியூவில் நின்று பார்த்துக்கங்க. படத்தில் சிவாஜி அட்டகாசமாக நடிச்சிருந்தார். மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாயிட்டாரு சீக்கிரமாக. அப்போ நான் நரசு ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தயாரிப்பு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏஎஸ்எஸ் சுவாமி டைரக்ஷன் பண்ண துளிவிசம் படத்துக்கு என்னோட முதலாளி சிவாஜி நடிக்க வைக்க ஒப்பந்தம் செஞ்சுட்டாரு. அப்போ நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. காரணம் என்னன்னா, பராசக்தி படத்தை பார்த்ததுல இருந்து அவரை சந்திக்க வேணும் அப்படிங்கிற ஆவல் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அவர்கிட்ட நரசு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ அவர் பெரிய நடிகர் மாதிரியில் நடந்துக்கல. எனக்கும் நடிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுனால எனக்காக ஒரு சின்ன ரோலை தரும்படி இயக்குநர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணினாரு. 1952லேயே சிவாஜி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாரு. ஆனால் 1954 இருந்து 1960 வரைக்கும் அவர்கிட்ட தொடர்பே இல்லை. 1960 படித்தால் மட்டும் போதுமா படத்தில் சிவாஜியோட அண்ணனா நடிக்க ஜெமினி கணேசனை கேட்டாங்க. அவருக்கு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் என்ன நடிக்க சொன்னார். 6 வருஷ இடைவெளிக்கு பின்னால சிவாஜியோட நடிக்கிறதால அவர்கிட்ட என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ சிவாஜி உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த படத்தோட சக்சஸ்க்கு பின்னால சிவாஜி 2வது கதாநாயகம் அப்படின்னு என்னையே ரெக்கமெண்ட் பண்ணினார். நான் தயாரித்த முதல் படம் ஜெமினி கணேசனை வச்சு. 2வது படம் தான் தங்க. அது சிவாஜி நடித்த படம். இது ஒரு ஆக்ஷன் படம். இதுக்கு பின்னால சிவாஜி சண்டை காட்சிகளில் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஷாட்டுக்கு பின்னாலையும் நான் நல்லா நடிக்கிறேனா அப்படின்னு கேட்பார். அப்புறம் சில காட்சிகளை அவரோட நடிப்பு எனக்கு பிடிக்கலைன்னா சொல்லிடுவேன். அதுக்கு பின்னால பாலாஜிக்கு என்னோட நடிப்பை பிடிக்கல போல அப்படின்னு திரும்பவும் நடித்து கொடுப்பார். சிவாஜி வச்சு நான் எடுத்த 16 படங்களும் வெற்றி படங்கள் தான். அவர் எனக்காக வருஷத்துக்கு 2 படங்கள் செய்வார். என் மனைவி இறந்தப்ப என் பக்கத்தில் இருந்து எனக்கு தைரியம் கொடுத்தார். அவர் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால கூட போய் பார்த்து அவருக்கு தைரியம் சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், நீ இப்போ வண்டியை ஓட்டுறையா? அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னா, எனக்கு கிட்னி ஆப்ரேஷன் 2 தடவை பண்ணியிருக்காங்க, வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தார். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்படி கேட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கூட என்கிட்ட அப்படி சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிவாஜியை மேலே வச்சிருந்த பாசம் என்னை ரொம்ப நெகிழ வச்சிச்சு அப்படின்னு பாலாஜி சிவாஜியை பற்றி சொல்லியிருக்கிறார்.